அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய மிக சக்தி வாய்ந்த முருகனுடைய ஒரு மந்திரம். நமக்கு விதியே எழுதப்பட்டிருந்தால் கூட அந்த விதியை மாற்றக்கூடிய முருகனுடைய முக்கியமான ஒரு மந்திர பதிவு தான் இது. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் தாங்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம். இதிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழியே இல்லையா, நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன் பல நேரங்களில் நம்மளை நினச்சி இது மாதிரி வருத்தப்பட்டிருக்கோம். அப்படி நினைக்கிறவங்களுக்கான சிறப்பான ஒரு பதிவு தான். ஏன்னா அப்படி ரொம்ப நீங்கள் வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா, ரொம்ப அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்குது, என்னடா தலையில் எழுதுன்னு அப்படி நினச்சிங்கன்னா நிச்சயமாக அதை கண்டிப்பாக மாற்ற முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பதிவு. ஏன்னா நம்முடைய அருணகிரிநாதர் முருகன் மீது மொத்தம் 16,000 பாடல்கள் பாடியிருக்கிறார். இதை தான் நம்ம திருப்புகழ்னு சொல்கிறோம். இது இல்லாமல் கந்தர் அலங்காரமாக இருக்கட்டும், கந்தர் அனுபூதியாக இருக்கட்டும், பல முருகன் பாடல்கள் எழுதியிருக்காரு. இந்த இத்தனை பாடல்களுமே முருகபெருமானே சொல்லி அருணகிரிநாதர் எழுதியதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த எல்லா பாடல்களுமே ஒவ்வொரு பிரச்சனைகளாக இருக்கட்டும், நோய்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அந்த பாடல்களில் தீர்வு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு திருப்புகழிலிருந்து எடுக்கப்பட்ட மிக அற்புதமான ஒரு மந்திர வரிகள். எப்பயுமே நம்ம இந்த கஷ்டமாக இருக்கட்டும், ஒரு துன்பமாக இருக்கட்டும், எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாம் என்னோடய தலையில் எழுத்து அப்படின்னு சொல்லி புலம்பாதவங்களே வாழ்க்கையில் இருக்க முடியாது. இதை தான் விதின்னு சொல்கிறோம், கர்மான்னு சொல்கிறோம். அப்படி ஆன்மீக விளக்கங்கள் நிறைய சொல்லப்பட்டாலுமே நம்முடைய தலையெழுத்தை படைக்கிற கடவுள் யாருன்னு கேட்டால் பிரம்மதேவர் தான். அப்படி பிரம்மாவே எழுதினா கூட நம்முடைய முந்தைய பிறவியில் நம்மளுடைய கர்மாக்கள் காரணமாக தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம எந்த ஒரு ஏதாவது தெரியாமல் தவறு செஞ்சுருந்தா கூட அந்த தவறுக்கான ஒரு துன்பத்தை தான் இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கிறதாக ஒரு ஆன்மீக கருத்துக்கள் சொல்லுது. இருந்தாலுமே அப்படிப்பட்ட அந்த துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு நிறைய பேர் மனசில் ஒரு கேள்வி இருக்கும். நிச்சயமாக இருக்குங்க. பிரம்மதேவர் எழுதிய தலையெழுத்தை யாராலையுமே மாற்றவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஏன்னா பிரம்மன் எழுதியதை அனுபவித்தே தீரணுங்கிறது எல்லாருடைய அந்த இயற்கையோட ஒரு விதி. ஆனால் பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை அழிக்கவும் தலையெழுத்தை மாற்றி எழுதவும் முடியும்னு அருணகிரிநாதர் எழுதப்பட்ட அந்த ஒரு அற்புதமான ஒரு திருப்புகள். உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மோசமான தலையெழுத்து ஒருத்தங்களுக்கு இருந்தால் கூட நிச்சயமாக கந்தர் அலங்காரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பாட்டை டெய்லி நீங்கள் பூஜையில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் சொல்லி பாருங்களேன். நிச்சயமாக பல மாற்றங்கள், அதிசயங்கள் நடக்கும். ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த அதிசயங்கள் நடந்திருக்கு. இதை கூட அருணகிரிநாதரே குறிப்பிட்டிருக்காரு. அப்படிப்பட்ட தலையெழுத்தை மாற்றக்கூடிய கந்தர் அலங்கார பாடல் என்னன்னு பார்ப்போம். சேல் பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின், மால் பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன், வேல் பட்டழிந்தது வேலையின் சூரனும் வெறுப்பும் அவன், கால் பட்டழிந்ததிங் கென்றலை மேலையன் கையெழுத்தே. இந்த திருப்புகழை இயற்றிய அருணகிரிநாதர் எழுதிய கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய மிக எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு பாடல். இதற்கான தமிழ் விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சேல் என்னும் மீன்கள் குதித்து தீருவதால் திருச்செந்தூரில் உள்ள வயல்கள் அழிந்து போயின. மலர்கொடி போன்ற பெண்களின் மனம் சோலையில் பூத்து குலுங்கும் மலர்களை விரும்பியதால் அந்த சோலைகள் அழிந்து போயின. பெருமை மிகுந்த மயிலை வாகனமாக உடைய முருகப்பெருமானின் வேல் என்னும் ஆயுதம் பட்டதால் கடலும் அசுரர் குலமும் கிரௌஞ்சம் என்னும் மலையும் அழிந்து போயின. அது மட்டுமல்ல, முருகப்பெருமானின் கால்களாகிய திருவடிகள் இங்கு எனக்கு தலைமீது பட்டதால் பிரம்மதேவனால் எழுதப்பட்ட விதி என்னும் தலையெழுத்து அழிந்து போனது. இதுதாங்க அதோடைய தமிழ் அர்த்தம். இந்த பாடலை நம்ம எப்படி பாடணும், எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கடுமையான கஷ்டத்தில் இருக்கிறவங்க, ரொம்ப மோசமாக இருக்குது தலையில் எழுத்து, டெய்லி வாழ்க்கை போராட்டமாக இருக்குது, நரகமாக இருக்குது, கஷ்டம் மேலே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த பாடலை சுவாமி ரூமில் தீபம் மட்டும் ஏற்றிட்டு நீங்கள் டெய்லி பாடிட்டு, அதாவது பாடுறப்ப முருகனுடைய பாதமே நம்முடைய தலைமையில் வச்சு அப்படி இருக்கிறதாக நினச்சிட்டு நெத்தியில் திருநூறு பேசி நீங்கள் இந்த பாடலை படித்து வந்தீங்கன்னா, தினமும் பாடி வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட மோசமான தலையெழுத்தும் வாழ்க்கையும் மாறும். ஏன்னா முருகனுடைய அருளால் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சி, நன்மை மட்டுமே ஏற்படும். முருகனை நம்புங்க, இந்த பாடலை படியுங்க. கண்டிப்பாக முருகன் நம்முடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே பண்ணுவார். இந்த பதிவானது நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.